என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், அல்ல நான் படிக்க வேணான்னு சொல்லலை. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக வேணாலும் இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பணக்காரராக வேணா இருக்கலாம், பிஸ்னஸ் மேக்னட்டாக வேணா இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருக்க வேணான்னு சொல்லலை, நீங்கள் அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? அப்படி தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் எதுவாக இருந்தாலுமே ஆலயத்துக்குள்ளே வருகும் பொழுது வெளியவே எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு இங்கே வரும்போது எப்படி வரணுமா? அல்லேலூயா. அவருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுமாம்மா? உத்தமமாக இருக்கணும். அல்லேலூயா. இங்கே வரும் பொழுது என் அப்பா நாம மாத்திரம்தான் மகிமைப்படணும், என் அப்பா நாம மாத்திரம்தான் உயர்த்தப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய போஸ்டிங்கில் நம்ம ஆளுங்கள்லாம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நான் சிறுகணும், நீங்கள் பெருகணும். அல்லேலூயா. நான் சிறுகணும், நீங்கள் என்ன செய்யணும்? பெருகணும். உத்தமம் எல்லாவற்றிலும். யோபு மனைவி சொல்லுகிறார், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீ உறுதியாக இருக்கிறாயா? இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீ உறுதியாக இருக்கிறாயா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய மனைவிமார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆலயத்தில் தான் இங்கே இப்படி உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் வெளியில் போனால் உங்களுடைய சுபாவமே உங்களுடைய கேரக்டரே வேறு மாதிரி இருக்குது. அதனால தான் அநேக விஷயத்தில் உண்மையிலே சொல்கிறேங்க, பெத்த புள்ள தகப்பனை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்குது. எங்கள் அப்பா நல்ல அப்பன், எங்கள் அம்மா நல்ல அம்மா, என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்? நான் ஆலயத்தில் உட்காந்துருக்கும் பொழுது நம்ம அப்படி இருக்கிறோம். ஆனால் வெளியில் போயிட்டோம்னா நம்மளுடைய சுபாவம் அப்படியே மாறிடுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் தயவு செஞ்சு 2 கரங்களும் ஆமாம் சோத்திரம் கூப்பி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் உத்தமமாக இருக்கணும். அல்லேலூயா. அவள் சொல்கிறா பாருங்களேன், உன் தேவனை தூசித்து நீ ஜீவனை விடுன்னு சொல்லும் பொழுது கூட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைத்தியக்காரின்னு சொல்லி மனைவி தான் திட்டினானே தவிர தேவன் மேலே வைத்திருந்த அந்த அந்த உத்தமத்தை, அந்த சன்மார்க்கத்தை, அவருக்கு பயந்து வாழுகிறத, அந்த பொல்லாப்புக்கு விலகுகிறத யோபு ஒரு நாளும் விடவே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை அவன் வெட்கப்பட்டது போல, கலங்கி போனது போல அவன் காணப்படலாம். ஆனால் வசனம் அழகா சொல்லுகிறது, அவன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் அவனுக்கு தந்து அவன் ஆசீர்வதிச்சார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வெட்கப்படாமலும்